ஷூட்டிங்கில் போண்டா ஆர்டர் பண்ணிட்டு ப்ளீஸ் ஐம் வெரி ஹாங்க்ரி எனக்கு போண்டா வேணும்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ மை மதர் டிவி பார்த்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்க, இஸ்கோ தேக்கோ, இஸ்கோ காப்பி கரோ. we keep messaging each other, not on social media. அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சுவலி அந்த மாதிரி சீன் போடக்கூடாது. நீங்க ஏன் அவங்கள லவ் பண்ணல? ஏன்னா அதுல வேலு இருந்தாரே, வேலுவை கொஞ்சம் ஜாஸ்தி லவ் பண்ணிட்டு அவரோட போயிட்டேன். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் ஓ மேலதான் லூசா சுத்துறான். நல்லா இருக்கு லைஃப்ல. கஷ்டத்தை எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எஸ்பெஷலி என் ஒய்ஃப் அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த கதைகள் என்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதி அமைச்சிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் கடந்த 6 மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு பரிச்சயமான 4 ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்கள். உங்க அம்மா, அதுக்கப்புறம் அக்கா, உங்களுடைய மனைவி, அண்ட் இப்போ எங்களுடைய செல்லக்குட்டி வாயாடி பெத்த புள்ள எங்க ஆராதனா. இவங்க 4 பேருமே வந்து உங்க லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் பெண்களாக எங்களுக்கு தெரியும். பட் இவங்க 4 பேரை தாண்டி உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெண்மணி, ஒரு ஸ்ட்ரென்த்னா யாருன்னு சொல்லுவீங்க? இவங்க தான். அவங்க 4. என் பதில நீங்க சொல்லுங்க. என் பதில நீங்க சொல்லிட்டு வேற क्वेश्चन கேக்குறீங்க நீங்க. இந்த பதில் நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கீங்க. இவங்களை தாண்டி ஆப்ஷன் இ இல்ல, ஒரு டீச்சர் இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாரும் மோட்டிவேட் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க 4 பேர் தான் லைஃப்பை மாத்துற ஆட்கள். என்னுடைய அம்மா, அக்கா, என் மனைவி, என் மகள். எங்க அப்பா வந்து 4 தேவதைங்கள்ட்ட என்னை விட்டுட்டு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நல்லா இருக்கு லைஃப்ல. கஷ்டத்தை எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எஸ்பெஷலி என் ஒய்ஃப் அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான் நினைக்கிறேன். அதை சொல்றதுக்காகவே அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும்னு தோணும். அண்ட் நான் இப்போ கூட வெளியில சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய அம்மா இப்போ என்னுடைய முதல் மகள் ஆயிட்டாங்க. என் மகள் இப்போ என்னுடைய இன்னொரு அம்மாவாயிட்டா. அம்மா குழந்தை மாதிரி இருக்கு அவங்க இப்போ பேசுறது செய்யறது எல்லாமே. அப்படி பார்த்துக்கணும்னு தோணுது. இவன் என்ன கேள்விலாம் கேட்குறா, இவ ஏன் அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி. ஸோ ரோல் ரிவர்ஸ் தான் கிட்டத்தட்ட. அண்ட் இவங்க 4 பேர் எல்லாமே என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. அவங்களால தான் இந்த மேடை, இன்னைக்கு நான் பேசுறது, நிற்கிறது, சாப்பிட்றது எல்லாமே நான் நம்புகிறேன். எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. நல்லவன் இருடான்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. யாரையும் ஏமாற்ற தேவையில்லை இந்த உலகத்தில். நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் போதுன்றதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க வாழ்ந்து காமிச்ச வாழ்க்கை தான். என் அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும், என் பொண்ணாக இருக்கட்டும். என் பொண்ணு வரைக்குமே. ஸோ பொண்ணு வளர வளர நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஆகும்ல, அதெல்லாமும் நடந்துட்டு இருக்கு எனக்குள்ள. ஸோ பெண்கள் இல்லாத உலகம் எனக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அவங்க தான் உலகம். உங்களுடைய வாழ்க்கையே. நீங்க வந்து அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா? நான் அம்மா மாதிரி. ஆமா, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், போல்டு, பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒருத்தர். நீங்க சினிமால பாக்குற போலீஸ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படிதான். அவ்வளவு டெரரான ஒருத்தர். அம்மா ரொம்ப சாஃப்ட், எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ரொம்ப எமோஷனல். நான் அப்படிதான். நீங்க எதுக்கு அவார்ட் வாங்குறீங்க இப்போ? எனக்கு தெரியுமே. உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நீங்க தெரியாதுன்னு சொன்னாதான் அவ சொல்லுவா. யார் சொன்னா தெரியும்னு? தெரியாது சொல்லுங்க. பாத்தியா, அவங்களுக்குலாம் தெரியலடா தங்கம். பாட்டு பாடினதுக்கா? ஆமாவா? என்ன பாட்டு பாடினீங்க? வாயாடி பெத்த புள்ள. யார் அந்த வாயாடி? யார் வாயாடி? யார் வாயாடின்னு கேக்குறீங்களா? அது இப்ப நீ சொல்லணும். இல்ல இல்ல, எனக்கு என்ன தெரியுமா, சிவா வந்து வாயை மூடி நம்ம யாரும் பார்த்ததே கிடையாது. இந்த புள்ள வாயை திறந்து நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. வாயாடி பெத்த புள்ள நீங்க தானா? ஆமாவா? கிச்சி கிச்சி பண்ணிட்டுமா? என்ன பண்ணலாம் சொல்ல? அதெல்லாம் நல்லா பேசுவா. நல்லா தெரியுமே. நான் இப்படி இருக்கும்போது நான் பேச மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப குவைட். நீங்க பாடவும் மாட்டீங்க, அவங்க இப்ப பாடுறாங்க. அது இப்பவும் தான். ஆராதனா எந்த வயசுல ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சாங்க அதை சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். தெரியல, ஒரு 1.5 years 2 yearsலயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, படத்துல இருக்கு. நீங்க எந்திரிச்சிருங்களேன், இது பனிஷ்மெண்ட் கொடுத்த தெரியாதுங்க. ஓகே, ஒரு 1.5 வயசு 2 வயசுலயே சும்மா சினிமால பாக்குற பாட்டுலாம் பாடிட்டே இருப்பா. ஹாய் சொல்லு சிவா சார். நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. ஹாய், வயித்து வலிக்குதா? பெல்ட் நல்லா இருக்குதா? யார் கண்ணா இது? அப்பா. டாடியோட எந்த படம் ஆராதனா பேபிக்கு ரொம்ப பிடிக்கும்?
என்னப்பா ஒரு படமும் பிடிக்காதா? டாடி படமா? எந்த படம் அவர் பாப்பா? எப்ப படம் நடிச்சாரு அந்த மாதிரியே பாக்குறேன். எந்த படம் நீங்க ரொம்ப 4 option பிடிக்கும்? கொடுங்க. அப்பா படம் எது ரொம்ப பிடிக்கும்? சிவராஜா. சீமராஜாவாப்பா? தேங்க்ஸ்ப்பா. பாதி பேர் பிடிக்கலன்ட்டாங்க. நீ பிடிச்சிருச்சு எனக்கு, அது போதும். சீமராஜா. சிவா ப்ரோ நீங்க எந்த வயசுல ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குனீங்க? நான் ஸ்கூல்ல செகண்ட் தேர்ட் படிக்கும்போது டம்ளர், டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். எதுக்கெல்லாம் வாங்குனீங்க? பாட்டு பொண்ணு பாடி கல்யாணத்துக்கு சீர் சேர்க்க. பாட்டு பாடி தான் வாங்கினேன். பாத்தியா? என்ன பாட்டுலாம் பாடுனீங்க சிவா, ஞாபகம் இருக்கா? நான் அம்மா என்று அழைக்காத பாட்டு பாடுனேன் அப்படின்னு சொல்லி கேள்வி. செகண்ட் தேர்ட் படிக்கும் போதெல்லாம் டீச்சர் கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. அவங்க செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், டம்ளர், டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. சோப்பு டப்பா. சோப்பு டப்பா அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லலாம் வாங்கியிருக்கேன் பரிசு. அதுதான் நம்ம வாங்கின மிகப்பெரிய விருது அதுதான். பட் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய மகள் இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய ஒரு விருது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3-4 months வந்து மேடம் டேட்ஸே கிடைக்கல. மேடம் என்னைக்கு அவைலபிளா இருக்காங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் அவார்டு ஃபங்க்ஷனே வைக்கிறோம். அத்தனை விருதுகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சுப்ரீம்லி டேலண்டட் சைல்ட். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களே. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இது எப்படி எனக்கு சொல்ல தெரியல, வார்த்தையா சொல்ல தெரியல. அவ இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா செய்வாங்க. கற்றுக்குறாங்க, ரொம்ப கவனிக்கிறாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லாத அந்த குணங்கள்லாம் அவங்கள்ட்ட நல்லாவே இருக்குது. நிறையா லிசன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் இப்போயே பார்க்கும் பொழுது. அண்ட் நாங்கள் இப்போ முக்கியமாக பார்த்துக்கிறது வந்து அவளுடைய அந்த குழந்தைத்தனமும் மழலையும் மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கிறோம். அதுதான் இப்போ எங்களுடைய வேலையாக இருக்குது. அவளுக்கு இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் எங்கள் சைடுந்து அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதுக்கப்புறம் அவள் என்ன ஆசைப்பட்டு செய்கிறானாலும் ஓகே. அண்ட் இந்த வயசில் அவளுக்கு தெரியல இப்போ அவள் எவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்கா என்னன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் இந்த வீடியோவை போட்டு காட்டி சொல்லுவேன் நான், நீ இப்படி ஒன்று பண்ணியிருக்க அப்பாக்கும் அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆராதனா, இந்த மாதிரி நிறையா பண்ணுங்க, இதுதான் லைஃப்ல உண்மையான சந்தோஷம், கம்ப்ளீட் ஹாப்பினஸ் இதுதான் கொடுக்குது ஆராதனான்னு சொல்லணும். அதான் கண்டிப்பாக அந்த வீடியோல இந்த ஒரு மொமெண்ட்டுமே நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணிக்கோங்க. இந்த மாயாவி படத்துல நீங்க வந்து ஏன்னா நீங்க ஆக்ட்ரஸாவே நடிச்சிருப்பீங்க, நீங்க ஜோதிகாவாவே நடிச்சிருப்பீங்க. அப்போ வந்து சத்யன் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா, சிம்ரன் ரசிகர் மன்றத்தோட தலைவர் நானே, அந்த ஏரியாவில் இருந்து நான் எங்கள் தலைவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசும்போது அந்த டைலாக் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என்னோட அம்மா அப்போ விவர் இன் காம்படிஷன் சொல்லிடலாம் அந்த டைமில். அவங்க அடிக்கடி டிவி பார்த்துட்டு ஷி வாஸ் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஃபிகர், ஷி வாஸ் அ கிரேட் டான்ஸர். நான் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா நான் ஷூட்டிங்கில் போண்டா ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஐம் வெரி ஹாங்க்ரி, எனக்கு போண்டா வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ மை மதர் டிவி பார்த்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க, இஸ்கோ தேக்கோ இஸ்கோ காப்பி கரோ. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவளை பாரு இப்படி பண்ணுறாங்க பாருங்க, இந்த பாடி பாரு, அந்த டான்ஸ் பாரு, அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க டெய்லி. ஸோ இது சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் பின் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். ஐ டோன்ட் திங்க் சிம்ரன் அண்ட் மீ நாங்கள் ஏற்கனவே வீவ் டன் எ மாமி ஆட் டுகெதர் 12B பண்ணியிருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த காம்போ இப்போ எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆஃப்டர் லாங் டைம். I think we are very comfortable with each other from then. You know, we keep messaging each other, not on social media, but I think off the screen அடிக்கடி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். சிம்ரன் மேடம், நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்களா? அந்த படத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட காட்சியை? ஆக்சுவலி அந்த மாதிரி சீன் போடக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தை கேட்கக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் கம்பேரிசன், யூ கான்ட் கம்பேர் எனி ஒன், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பாருங்க, ஜோதிகா கிட்டே ஷீ ஹேஸ் ஹர் ஓன் சார்ம். ராட்சசிகா ஐ ஹவ் காட் திஸ் அவார்ட், ஸோ இது கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். தஞ்சாவூர் போனப்போ எல்லாமே சொன்னாங்க, அந்த கோயில் பார்த்தீங்களா, பிரியதேஸ்வரா டெம்பிள், அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அது பார்க்காம போகாதீங்க, அந்த கோயில் கண்டிப்பாக பார்க்கணும், அது அவ்வளோ அழகாக இருக்குது சொன்னாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ஆல்மோஸ்ட் லைக் உதய்பூரில் இருக்கிற பேலசஸ் மாதிரி அந்த கோயில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் என்னோடய ஷூட்டிங் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு, வெரி பேட்லி மெயின்டைன்ட். அண்ட் நான் பார்த்ததெல்லாம் என் வாயால் ஐ டோன்ட் திங்க் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் டு, நான் ராட்சசியில் கூட இது சொல்லியிருக்கேன், கௌதம் சொல்லியிருக்காங்க, தட் கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க, ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸில் போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு அது போகல, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போகல. ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டண்ட், schools are as important, so let's donate
to them also. பாண்டியன் மாஸ்டர் கிட்ட வந்து நீங்க சிலம்பம் கத்துக்கிட்டீங்க அந்த ஷீரோ சாங்காக இல்லையா? நானும் போனேன், ஒரு நாள் கிளாஸ் போனேன். டீ குடிச்சிட்டு வர மாஸ்டர்ஸ்ல அப்படியே பின்பக்கமா ஏதோ ஓலா புக் பண்ணிட்டு ஓட்டேன். இவங்க ஐ திங்க் எத்தனை நாள்ல கத்துக்கிட்டீங்க மேம்? 6 months practice. Actually, at the Rachasikaada, I learned that. But and the Padatla footage, Nalda, I think we could not put it in that. Okay. And Nalda, adu Kandipa comic no, some film la comic no, so Kalyan sir permission கொடுத்தாங்க. So அந்த songல we did with fire சிலம்பம். மேடம் எதுக்கெல்லாம் ஃபில்ம் மேடம்? இப்பவே காமிச்சிடலாம். முன்னாடியே 2 சிலம்பம் வச்சிருக்கேன் மேடம் ரெடியா. நீங்களும் கீக்கி சண்டை போடுங்க மேடம். இன்ஃபேக்ட் அந்த சிலம்பத்துல ஃபயர்லாம் வேற வச்சு பண்ணீங்க. இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். அதை வந்து ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டீங்க. இப்போ எங்களுக்காக பண்ணி காட்டலாமே. சிலம்பமா? எஸ். நீங்கள் நடந்து வர்றப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மேலே இப்படி ஏறின உடனே அப்படியே அந்த ஜெஸ்ஸியோட பிஜிஎம் பின்னாடி ஃபீல் ஆகி கேட்டுச்சு. அது எந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும் அப்படி தான் உங்களை ரசித்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு சில கதாபாத்திரங்கள் உங்களை பார்க்குறதுக்காக இந்த மேடைக்கு வராங்க. உங்கள் பெர்மிஷனோட அவங்க மேடை கூப்பிட்டுலாமா? ப்ளீஸ் கூப்பிடுங்க. சொல்லுங்களா, நீங்க இன்னும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க. கோ ஆன். தனலட்சுமி. அது நீங்க தானே இப்போ? தனலட்சுமி இப்ப தனலட்சுமி. நீ நடுவில் எதுவும் கேட்டுறாதீங்க, எல்லாரும் அமைதியாக இருக்கணும் போல இருக்கு. தனலட்சுமி கேளுமா. முத்துப்பாண்டி ஏதோ கேட்கணும்னு சொன்னியம்மா. தனலட்சுமி முத்துப்பாண்டிமா மறந்துட்டியா? நான் தான் அந்த முத்துப்பாண்டி. எதை கேட்கணும் இல்லையாம்மா செல்லம்? நான் வேற சொல்லிட்டேன், நீ கேட்டு. காலையில 6 மணிக்கு. ஜெஸ்ஸி நீங்க இருங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. தனலட்சுமி உங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனவங்க. சரி ஓகே, சரி லாஸ்ட்ல கேட்கட்டும். அவங்க கேட்கலாம், எப்ப வேணா கேட்கலாம். தனலட்சுமி இந்தாண்டவா. தனலட்சுமியை லவ் பண்ண வேலு கப்பு ஜெயிச்சிட்டாரு. 96 ஜானுவை லவ் பண்ண ராம் ஃபோட்டோகிராஃபர் ஆயிட்டாரு. VTV ஜெஸ்ஸியை லவ் பண்ண கார்த்திக் டைரக்டர் ஆயிட்டாரு. இப்படி உங்களை எல்லாருமே லவ் பண்ணி பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. உங்களை என்னைக்காவது நீங்கள் ஒரு லக்கி சாம்புன்னு நினச்சிருக்கீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். விமென்ஸ் அவார்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் விமென். அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஜானு கேப்பியாமா? கேளுமா. என்ன கேட்க விரும்புறீங்க ஜானு? ஜானு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். குட்டி ஜானு நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ராம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காராக்கா? நல்லா இருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இன்னும் கூடவா நீங்க ராம் கூட பேசிட்டு இருக்கீங்களா? அதான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆச்சு பேசி, மறுபடியும் பேசணும். நான் ராம கேட்டதா சொல்லுங்க. எனக்கும் ராம ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே மெசேஜ் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. அடுத்தது குந்தவி நல்லா இருக்கீங்களா? சரி நல்லா இருக்கேன். கேள்வி கேட்டுடலாமா? செந்தமிழ் வருதா பாப்போம். தனலட்சுமியை லவ் பண்ண முத்துப்பாண்டி லவ் ஃபெயிலியர். அப்புறம் 96ல நான் ஜானுவை லவ் பண்ண ராமுக்கும் லவ் ஃபெயிலியர். அப்புறம் சைதை தமிழச்சி மாதிரி கேட்குறிய. நான் செந்தமிழில் கேட்க போகிறேன்னு நினச்சேன். ஓகே, யூ கண்டினியூ. சாரிடா, நடுவில் பேசிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட வினய் தாண்டி வருவாயால ஜெஸ்ஸியை லவ் பண்ண கார்த்திக்குக்கும் லவ் ஃபெயிலியர். இந்த குந்தவையை லவ் பண்ற வந்தயத்தேவனுக்காவது லவ் சக்சஸ் ஆகுமாக்கா? PS2 தெரிய வந்துடும். தனலட்சுமி எங்க போயிட்டாங்க? அதுதான் மேடம் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். தனலட்சுமி ரெடி ஆயிட்டா எப்படி வருவா பாருங்க. தனலட்சுமி ஓடியாமா? செல்லம் வா தானோ. தனலட்சுமி நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துறீங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். தனலட்சுமி
சின்சியரா லவ் பண்ணாங்கல்ல, நீங்க ஏன் அவங்கள லவ் பண்ணல? ஏன்னா அதில் வேலு இருந்தாரே, வேலுவை கொஞ்சம் ஜாஸ்தி லவ் பண்ணிட்டு அவரோட போயிட்டேன். வெரி குட். இப்போ 5 ட்ரிஷா அவர்களும் ஒன்னாக சேர்ந்து ஒரு குட்டி ரேம்ப் வாக் எங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா நாங்க சூப்பர் ஹாப்பி ஆயிடுவோம். So we have Jessie, Janu, Dhanlakshmi and Kundavai and our dearest Trisha all together walking the ramp for us. ஒரு பெரிய கைத்தட்டல் for the gorgeous ladies. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டேலண்டட் யூ ஆர். நீங்கள் இத்தனை பேர் டேலண்டட்னு சொல்கிறத விட நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து டேலண்டட்னு சொல்லும்போது அது உண்மை. ஏன்னா வசனமோ நறுக்கு தெரிச்சா மாதிரி பேசுவார். டான்ஸுன்னா டான்ஸு, ஃபைட்னா ஃபைட்டு, பாட்டு என்ன அழகாக பாடுவார். முக்கியமாக அவரோட பாட்டுக்கு நான் வந்து ரொம்ப ஃபேன். ஓகே, அவர்கிட்டே கேட்க போகிறேன். ஒரு ஃப்ரைடே முடிஞ்சு அடுத்த நாள் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட உங்கள் பாட்டு தான் பாடுவேன். என்ன பாட்டு தெரியுமா? Where is the party? Where is the party? அப்படி கேட்ட உடனே அவர் என்ன பார்த்து பாடுற பாட்டும் நீங்க பாடின பாட்டு தான். என்ன பாட்டு? அது நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பாடுங்க எனக்காக ஒரு 2 வரி. லூசு பண்ணே மட்டும். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் ஓ மேலதான் லூசா சுத்துறான். ஆஹா அண்ணா, இப்போ நீங்கள் பாடினோன்னா நான் யோசிச்சு பார்க்குறேண்ணா, மணி சார் இது எப்படி உங்களுக்கு பாடியிருப்பாரு, அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். அந்த அளவுக்கு விஷுவல் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் மேம். இன்னொரு பாட்டும் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் உங்களோட பாட்டு. யாராவது முக்கியமாக லேடிஸ் வந்து எங்கிட்ட வந்து ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா உடனே உங்கள் பாட்டை தான் பாடுவேன். சொல்லுங்க என்ன பாட்டு? ஒன்ன பெஸ்தான் அவன் கையில கிடைச்சா எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஐயோ சிம்பு சார் பாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்பாங்க, வீட்டில் வேலை செய்கிற எல்லாருமே. ஸோ அதனால சிம்பு இல்லாமல் எங்கள் வீட்டில் ஃபன் ஹாப்பினஸ் கிடையவே கிடையாது, இந்த தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் மாதிரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Suhasini ma'am. Thank you so much, Puri mama, for joining us. நீங்க உட்காந்துக்கலாம். சிம்பு சார், we have a few questions for you, please. STR சார், மக்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய குரல் இருக்கும். அடுத்தது எப்போ வர போறீங்க? அதாவது உங்க ஃபேன்ஸை மீட் பண்றதுக்கு எப்போ வர போறீங்க? ஆல்ரெடி வந்துட்டேனே. இன்னமே அதுவும் எப்படிண்ணே, சாதாரண வரல, வேற மாதிரி இல்லைங்க. அது பார்க்கவும் உண்மையிலே சந்தோஷம். உண்மையிலேயே வேற மாதிரி தான் வந்திருக்கீங்க. அண்டு எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரும் உங்களுடைய பேரை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல துணையாக இருந்திருக்காரு, பாட்டு பண்ண அவரை கேட்கலாம், அட்வைஸ் இப்படிலாம் இருந்திருக்காங்க. நண்பர்களால் ஆத்மன் எஸ்டிஆர் அவர்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நண்பர்கள்ட்ட இது நம்ம கற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயம், ரெண்டுமே சொல்லுங்கள். கற்றுக்க கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நண்பன்னா நண்பன் தான். அதில் வந்து நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. ஸோ இப்போ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு 4 பேர் இருந்துகிட்டே இருக்காங்கண்ணே. அந்த 4 பேர், அந்த 4 நெகட்டிவ் முகங்களுக்கு ஆத்மன் எஸ்டிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு இருக்கிறதே அந்த 4 வார்த்தை தான். அதையும் அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டோன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், போட்டோம். STR அவர்கள் இப்போ லிட்டில் சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படணும்னா என்னன்னு சொல்லுவார்? இதெல்லாம் பண்ணணும் இந்த ஜேர்னியில், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் இப்போ லிட்டில் சூப்பர் ஸ்டாரை பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு டைம் ரிவைண்ட் பண்ண முடியும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எவ்வளோ சிரிக்க முடியுமோ இப்போயே சிரிச்சிரு, எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ இப்போயே இருந்துரு, கொஞ்சம் வளர்ந்தெல்லாம் முடிச்சிருவாங்க கதையை அப்படின்னு. எனக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது இந்த அவார்ட் இஸ் நாட் மைன், இட்ஸ் அருண்குமார்ஸ் அவார்ட். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவும் அருண்குமாரோட அம்மாவும் இது வரைக்கும் மீட் பண்ணிட்டது இல்லை. ஆனால் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆம்பளை பசங்களை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். சித்தாங்கிற படத்தை எடுத்ததுக்கான காரணம் வந்து நான் எங்கள் அம்மாக்காக எடுத்தேன், எங்கள் அக்காக்காக எடுத்தேன், எனக்கு வரப்போகிற எங்கள் குடும்ப தலைவிக்காக எடுத்தேன். ஏன்னா அவங்க பார்த்தது எதுவுமே நம்ம பார்க்கல, ஆனால் அவங்க எல்லாருமே அதை பார்த்துருக்காங்க. அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்போவுமே அருண் கிட்ட சொல்லுவேன், நம்ம போய் நம்ம படத்தை பற்றி எங்கேயுமே பேசுவான் அருண், பிகாஸ் நம்ம படத்தை எடுத்துட்டோம், இனிமேல் படம் பேசும், அது ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிடும், ஒரு கனெக்ட் ஆகிடும்னு. பட் ஆனாலும் நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் வந்துச்சு போஸ்ட் ரிலீஸ். அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை. 2 விஷயத்துக்கு மட்டும் இங்கே பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய இங்கிலீஷும் தமிழும் படிச்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணிடுறோம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி என்னையும் அருணையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சித்தாங்கிற படம் வந்து நாட் ஆல் மென் அப்படிங்கிற கருத்தை பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்வியை வந்து நான் மாற்றி உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். இந்த படம் மென்னை பற்றின படம் கிடையாது.
எஸ் ஆல் விமென் அப்படிங்கிறத பற்றி தான் சித்தாங்கிற படம் எடுக்கப்பட்டது. அவங்க எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு பெண் கூட என்கிட்டயோ அருண்கிட்டயோ வந்து என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல, ரொம்ப வலிச்சிருச்சு, முகம் சுளுக்க வச்சிருச்சு, நான் படத்தை பார்க்க முடியாமல் என் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் கூட என்கிட்டயோ அருண்கிட்டயோ இது வரைக்கும் வந்து பேசினது கிடையாது. நிறைய ஆண்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களால இதை பார்க்க முடியல, இந்த மாதிரி படங்கள் நான் பார்க்க மாட்டேன். அவன் மிருகம்னு டைட்டில் வச்ச படத்தை ரிலீஸ் பண்ணால் போய் பார்க்குறான், ஆனால் என் படத்தை பார்த்தப்போ அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சான். அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அது ஸ்லைட்டாக ஷேம் அண்ட் கில்ட். அது பரவாயில்ல, போக போக சரியாயிடும். ஸோ இந்த படம் எடுக்கப்பட்டது பெண்களுக்காக. இந்த படம் யாருக்காக எடுத்தோமோ அவங்க வந்து தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து அவங்க பசங்களோட குழந்தைங்களோட பெண் குழந்தைங்களோட இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பற்றி வீட்டுக்கு போய் அவங்க கூட இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட பேசி அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் கடந்த 6 மாசத்துல 10,000க்கு மேலான பெண்கள் என்ன அண்ணான்னு சொல்லியோ சித்தான்னு சொல்லியோ அவங்களுக்கு நடந்த கதைகள் என்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதி அமைச்சிருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் வந்து ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணால் இது நடக்காது. ஒரு ஊரில் வந்து 800 பெண்கள் இருந்தாங்க, 200 ஆண்கள் தான் இருந்தாங்கன்னா உடனே அந்த அடுத்த வாரம் ஆண்கள் மேலே பாலியல் வன்கொடுமை நடக்காது. அது நடக்காத விஷயம். அது நம்ம போய் இப்போ இல்லை நீ இப்படிலாம் பேசுகிற ஆண்களுக்கு எதிராக கிடையாதுங்க. It's a very important time to talk about the most vulnerable people in our society. And அவங்களுக்காக அவங்களால பேச முடியாதுன்னு கிடையாது, ஆனால் அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆக தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயோ இந்த மாதிரி விஷயம் எனக்கு பேச விருப்பம் இல்லை, இந்த மாதிரி படம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை, அந்த மாதிரி பேச்சு நிற்கும். ஸோ சித்தா இஸ் அருண் குமார்ஸ் பேபி. And I will always be proud of what we did together, Arun. And இந்த படம் எடுத்ததுனால நான் வந்து நிறைய விஷயங்கள் சினிமா கற்றுட்ருக்கேன், வாழ்க்கையை பற்றி கற்றுட்ருக்கேன், அண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தில் வேலை செஞ்ச எங்களோட த விமென் ஹூ மேட் சித்தா. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமென் சென்ட்ரிக்குங்கிற வார்த்தை பிடிக்காது ஃபிலிமில். தேர் இஸ் நோ சச் திங் எஸ் விமென் சென்ட்ரிக். ஐ லைக் ஃபில்ம்ஸ் லெட் பை விமென். That's a nice thing. Chitta is led by Nimisha Sajan, Chitta is led by Sahasra Shri, Chitta is led by Afia Tasnim. So அவங்க தான் இந்த படம். இந்த டீமுக்காக சித்தப்பா எங்களுக்காக அந்த அறிவிப்போல் மட்டும் பாட முடியுமா? சேட்டைக்காக எங்களுக்காக எல்லாரும் சேட்டைக்காக. இந்த குழந்தை நாள் தான் அந்த பாட்டோட கம்போசிங் டைமில் வந்து சந்தோஷ் நாராயணும் நானும் ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தோம். அண்ட் சந்தோஷ் நாராயண் முன்னாடி ஒரு ஐபேடில் வந்து நான் சஹஸ்ராவோட ஃபோட்டோஸோட ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஹீ ஜஸ்ட் saw her face and he composed the song. And lyricist Vivek wrote those beautiful words. And the words படிச்சோடனே எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் விவேக்கோட ஃபேமிலி அதை படிச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க, நான் படிச்சுட்டு அழுதுட்டு இருந்தேன், சந்தோஷ் படிச்சுட்டு அழுதுட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் there was a lot of love in the creation and that's how it became what it was. And everything else is magic of cinema and the magic of art. அந்த அருவிப்போல் அன்ப தருவாளு, சின்ன அருவிப்பும் இன்றி சுடுவாளு, நீயும் தும்மிரடி ஆயுசு 100ஆக, என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரம் அடியாலோலம், நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே வா.